Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா CleanMaxல fabric wash அப்படினு சொல்லிட்டு laundry liquid detergent basically இது 1 liter package நாங்க இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் இது வெளிய போயிட்டு இருக்கு and இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள்லயே எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன why we call it as eco friendly bio product எதுக்காக சொல்றோம் அப்படினு சொல்லிட்டு எஜுகேட் பண்ணிருக்கோம் என்னென்ன டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல வெளிய பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்ல டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல அதனால உண்டாகிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு அத பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம் நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன் அத பத்தி and ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படினு சொல்லிறேன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டாப் லோட் ரெண்டு வாஷிங் மெஷின்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் லோட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் டாப் லோட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் and பக்கெட் வாஷ் எனக்கு மெஷின் கிடையாது நான் பக்கெட் வாஷ் தான் பண்ணுவேன் அப்படினு சொல்லும்போது பக்கெட் வாஷும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் CleanMax பிராண்ட் எடுத்தாலே எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க பண்ற ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி and பயோ கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் உங்களுக்கு பேபி க்ளோத்ஸ்க்கும் சூட்டபிளா இருக்கும் and இது எப்படி டோசேஜ் எப்படி அப்படினு யூசேஜ் எப்படி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இந்த லேபிளே கொடுத்திருக்கோம் 6 kg மிஷினுக்கு நார்மலா எல்லாம் பொதுவா வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 kg இல்ல 6.5 kg மிஷின் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் யூசேஜ் பாத்தீங்கன்னா 40 ml இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் மெஷர்மென்ட் கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ml கேப் இது நீங்க 40 ml ஒரு மூடி பிளஸ் ஒரு 10 ml எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க 15 துணி வாஷ் பண்ண போறீங்க அப்படினு சொல்லும்போது ஒரு 40 ml யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் கம்மியா தான் யூஸ் பண்ண போறேன் ஒரு 10 துணி இல்ல 12 துணி தான் போட போறேன் அப்படினு சொல்லும்போது இந்த கேப் அளவுக்கு போட்டாலே போதும் 30 ml போட்டாலே உங்களுக்கு போதும் அளவுக்கு உங்களுக்கு நுரைக்கும் அதே சமயத்துல நல்ல அழுக்கு எடுக்கும் and clothes எல்லாம் நீங்க ஊற வச்சா எப்பவுமே நாங்க சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊற வைங்க ஊற வச்சா தான் உங்களுக்கு அந்த 70-80% அழுக்கு போய்டும் அதுக்கு அப்புறம் அலசி விட்டாலே போதும் அந்த மாதிரி பக்கெட் வாஷ்ல சொல்றோம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் மெஷின் வாஷ் பண்ணும்போது மெஷினே பாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம எதுவுமே சொல்லணும் அவசியம் கிடையாது ஏனா மேனுவல் மெஷினும் அதே பாத்துக்கும் அதே சமயத்துல ஆட்டோமேட்டிக் மெஷின் இருந்தாலும் அதே பாத்துக்கும் இதுதான் யூசேஜ் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா வெளிய மார்க்கெட்ல விக்கிற ப்ராடக்ட்டுக்கும் கார்ப்பரேட் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படினு சொல்லி பாக்கும்போது நிறைய நுரைக்காது உங்களுக்கு இப்போ நுரைச்சா என்ன ஆகுங்க நுரைச்சா நல்லது தானே அப்படினு சொல்லிட்டு நிறைய ஒரு மித் இருக்கு நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய நுரைச்சா நல்லது தானே நல்ல அழுக்கு போகும் அப்படினு சொல்றாங்க பட் அது கிடையாது நுரைச்சா என்ன ஆகும்னா உங்களுக்கு அழுக்கு போகும் ஓகே அதே சமயத்துல உங்களோட துணியோட தன்மை அந்த மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சீக்கிரமா பழுது அடைஞ்சிரும் ஈஸியா உங்களுக்கு டேர் ஆயிடும் சீக்கிரமா கிழிஞ்சு போய்டும் சாஃப்ட் ஆயிடும் அதோட தன்மை போய்டும் குவாலிட்டி போய்டும் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு பயோ ப்ராடக்ட்ல நீங்க போறீங்களோ அவ்வளவு நல்லது எதுக்காகனா உங்களோட cloth ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட்டோ சாரியோ ஒரு காஸ்ட்லியான ஷர்ட் வாங்குறீங்க ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் 2500 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கும்போது இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் லைஃப் வரும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் லைஃப் வரும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சரி நல்லா வந்தது அப்படினு சொல்லிட்டு நீங்க நார்மல் லிக்விட் யூஸ் பண்ணீங்கனா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு 6 monthsலயே ஃபேட் ஆச்சுனா அதுக்கு அப்புறம் நம்ம போட முடியாது அந்த cloth அதனால நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான துணி வாங்கி போட்டாலும் அதுக்கு உண்டான லிக்விட் நம்ம வாங்கி போட்டா தான் உங்களோட cloth நல்லா இருக்கும் ஃபேட் ஆகாம இருக்கும் அதே cloth போய் திரும்பி போட்டுக்கலாம் 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நாங்க கொடுக்கிற ஒரு லிக்விட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கெல்லாம் இருக்காது இப்போ வெளிய நீங்க ரொம்ப திக்கா பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ் அப்படினு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க பிளாஸ்டிக் எமல்ஷன் சொல்லுவோம் நம்ம கெமிக்கல் சயின்டிஃபிக் பேசும்போது பாலிமர்ஸ் இல்லனா பிளாஸ்டிக் எமல்ஷன் சொல்லிக்கலாம் அது போட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி அந்த லிக்விடா இருக்குலையா அது போய் ரொம்ப திக்காயிடும் திக்கான நம்ம போய் என்ன நினைச்சுக்கிறோம்னா கான்சென்ட்ரேட்டா இருக்கு பயங்கர திக்கா இருக்கு கொஞ்சமா யூஸ் பண்ணா போதும் அப்படினு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அது ஒண்ணுமே இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம திக்கா ஆக்கணும் அப்படினு சொல்லிட்டு இதுவே இல்ல இப்ப 30 ml நான் சொல்றேன்னா 30 ml யூஸ் பண்ணலே போதும் அது in terms of அது viscosity திக்கா இருக்கோ தின்னா இருக்கோ எல்லாமே ஒண்ணுதான் 30 ml அவ்வளவுதான்
இப்போ ஒரு டீஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீஸ்பூன் பார்த்திங்கன்னா திக்காக இருந்தாலும் ஒரே விஷயம் தான், தின்னாக இருந்தாலும் ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ திக்காக இருக்கிற லிக்விடு தான் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காகவே இருக்கும். ரொம்பவும் திக்காக இருக்காது, தேன் மாதிரி திக்காக இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஓகேங்களா? அது அப்படியே உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலிமர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, பிளாஸ்டிக் எமல்ஷன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எதுக்காக ஆட் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பாலிமர்ஸ் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா தண்ணியில் போய் கலந்துக்கோங்க. தண்ணியில் கலந்தாலே உங்களுக்கு எல்லாமே பொல்யூட் ஆகிடும். பிளாஸ்டிக் எமல்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அதெல்லாமே. ஓகேங்களா? அது தண்ணியில் கலந்து போனால் என்ன ஆகும்னா தண்ணியில் இருக்கிற உயிர்வாசிகள், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மீன்கள் இருக்குது, நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ அவங்களெலாம் பாதிக்கப்படுவாங்க, அவங்களோட கிட்னி லிவர்லாம் பாதிக்கப்படும். அதே தண்ணியில் இருக்கிற ஃபிஷ்ஷு இல்லை மீன்கள்லாம் நம்ம மறுபடியும் சாப்பிடும்போது அகெயின் மனுஷனுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். ஸோ அது அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தால் போதும், அவேர்னஸ் இருந்தாலே போதும். ஸோ அதனால் மறுபடியும் அது சுற்றி பார்த்திங்கன்னா எங்கேயும் போகாது, நமக்கு தான் வரும். அது அந்த டாக்ஸிக் நம்ம பண்ணுறோம், பொல்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு போக போகுது? மறுபடியும் நமக்கு தான் வந்து சேரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் தவிர்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள், லேபிள்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். அந்த மாதிரி நிறைய லேபிள்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் தவிர்த்து நம்ம எவ்வளோ ஆர்கானிக், எவ்வளோ நேச்சுரலாக போக முடியுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஓரியன்ட், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட் பண்ணாமல் எவ்வளோ நேச்சுரலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த யூடியூப் சேனலில் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் எல்லா வீடியோஸும். உங்களுக்கு இருக்கிற அவேர்னஸ், நாலேஜ் எதாவது இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் டீலர்ஷிப்காக என்ன பார்த்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸஸ், ஸ்டாக்கிஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் ஏற்படுத்தி கொடுத்துட்டோன்னா அவங்க போய் நிறைய விஷயங்கள் என்ன இந்த ப்ராடக்ட்டை எப்படி போய் சேர்க்கணுமோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் டீலர்ஸு, ரீசெல்லர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை காண்டாக்ட் காலில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ கால்ஸு தவிர்க்கலாம். இப்போது நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்டைமில் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் போட்டு எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க, உங்களோட முழு அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியை நம்ம அணுகும்போது, காண்டாக்ட் பண்ணும்போது, சார் நான் இந்த மாநிலத்திலேருந்து பேசுகிறேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன், நான் இங்கே ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா தான் எங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில கஸ்டமர்ஸ்லாம் மொட்டையாக வந்து சார் எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்கள் கொஞ்சம் விவரமாக ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் நாங்கள் போடுற யூடியூப் வீடியோஸ் எல்லாம் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடச்சிரும். ஒரு 80% 90% நாங்கள் வீடியோஸ்லேயே கவர் பண்ணுறோம். ஒன்லி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ரிவீல் பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது. அதுதான் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எத்திக்ஸ் கூட. பிஸ்னஸோட எத்திக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸு பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ யாருக்கு வியாபார ரீதியாக இந்த ப்ராடக்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ்அப் மூலிமா கேட்கலாம், இல்லை கால் பண்ணி கேட்கலாங்க. தேங்க்யூ.